ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஷன் விலாக்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக கார் எடுத்து அதை எப்படி வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நம்ம எந்த லிக்விட் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், எந்த கிளாத் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ நான் எப்படி என் காரை மெயின்டைன் பண்ணுவேன், எப்படி என் காரை மெயின்டைன் பண்ணுவேன், எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாதுங்கிற பற்றி சின்ன ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போடுற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து ஆக்சுவலி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விடை பொறுத்தவரை வேவெக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட். அதாவது ஒரு ஷாம்புக்குள்ளே வேலையும் செய்யும், அது போக ஒரு வேக்ஸுக்குள்ளே வேலையுமே அது செய்யுது. இது பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக ஒரு பெட்ரோல் பம்பில் வாங்கின ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது வந்து ஹேண்ட் க்ளவுஸ் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது நம்ம வண்டி கழுவுறது நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். சைனெக்ஸ் ப்ரோவில் 500 GSM வர ப்ராடக்ட் இது. நம்ம கடைசியில் எல்லாம் வண்டி நீட்டாக கழுவிட்டு இதை வச்சு தொடச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து 210 பார் வரக்கூடிய ஒரு வாஷிங் மோட்டர். ஆன்லைனில் இருக்குது. நான் ஒரு கோயம்புத்தூர் ஒரு கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். அவங்களோட நம்பரும் கொடுக்குறேன், ஆன்லைன் லிங்கும் கொடுக்குறேன். கார் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டாப்பை கழுவிட்டு கீழே வர மாட்டேன், கிளாஸை கழுவிட்டு மேலே போகிறது, அந்த மாதிரிப்பட்ட பழக்கமே இருக்கக்கூடாது. எப்போவுமே டாப்பை கழுவிட்டு தான் நீங்கள் கீழே வரணும். டாப்லேயுமே இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு மேலே வரது ஒரு செக்ஷன், இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு கீழே வரது ஒரு செக்ஷனாக நீங்கள் பிடிக்கணும். ஸோ நல்ல கிளாத்தை வச்சு மேலே நீட்டாக கழுவி, ஃபஸ்ட்டு டாப்பை கழுவிட்டு, அப்புறம் 4 சைடு மிரர்ஸை கழுவிட்டு, அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் மிரர் எல்லாம் கழுவி இந்த லெவலுக்கு மேலே உள்ளதை கழுவிட்டு, அப்புறமா சாதா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து இதுக்கு கீழே உள்ள லெவலுக்கு கழுவணும். ஸோ கழுவி எல்லாம் முடிச்ச அப்புறமா இந்த 4 வீல்ஸை கழுவுறதுக்கு முன்னாடி இந்த அடி பாட்டம் இந்த பிளேஸை நீங்கள் அதே சேம் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு கழுவி 4 சைடு அந்த மாதிரி அடி பாட்டமை கழுவி சைலன்சர் அடியிலையும் கழுவிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த 4 அலைகளை கழுவி நீங்கள் முடிக்கணும். ஸோ நீங்கள் அப்படி முடிச்சிங்கன்னா உங்கள் வண்டி நீட்டாக எந்த ஸ்க்ராட்சுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக அவங்க பக்கெட் வச்சு கழுவுற அந்த பக்கெட் வச்சு தண்ணி குடிச்சு கழுவி அந்த மாதிரி ஃபைனலாக தண்ணியை மேலே ஊற்றி கழுவி முடிச்சிடலாம். ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் கழிச்ச உடனே இந்த சைனெக்ஸ் ப்ரோட மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து நீட்டாக ஒரு தொடச்சிங்கன்னா அவங்க வண்டி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாய் ஃப்ரம் டிஷன் விலாக்ஸ். See you on the next video.